வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் 500 வாட்ஸ் மானோ, பர்டிகுலராக சப் ஆம்பிளிஃபையருக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் லாஸ்ட் 2 days கிளாஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக எஸ்டர்டே உங்களுக்கு அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த மாடுல் பெஸ்ட்டு மாடுல், இந்த மாடுல் ஒர்க் பண்ணுறதுக்கு டூயல் பவர் சப்ளை வேணும். டூயல் பவர் சப்ளை அப்படின்னா +55 கிரவுண்ட் -55 டூயல் பவர் சப்ளை வேணும். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கும் கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையருக்குள்ள வித்தியாசம் என்ன, ஏன் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் டிஸ்டார்ஷன் இல்லை, நல்ல குவாலிட்டி இருக்குங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். கூடவே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த போர்டில் 2 ஐசி வரும். ஒன்று வந்து பக் கன்வெர்ட்டருக்கு ஒரு ஐசி வரும், இன்னொரு ஐசி வந்து உங்களுக்கு ப்ராசஸ்க்காக வரும். சுவிட்சிங் பண்ணுறதுக்கு 2 மாஸ்பெட் வரும். இதெல்லாம் சேர்ந்தது அந்த போர்டு. இந்த போர்டோட காஸ்ட் 1500 ரூபா. தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். சூப்பர் குவாலிட்டி. ஒரு 12 inch சப்பு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அருமையான ஒர்க். ஓகே சரி, இந்த போர்டில் தான் இந்த போர்டு பார்த்துட்ருக்குறோம். இந்த போர்டில் மேலே வந்து ஒரு ஹீட்ஸிங் பிளேட்டு, மேலே ஒரு ஃபேன் இருக்கும், 2 ஃபில்டர் கெப்பாசிட்டர், ஒரு டொரடைல் கோர் இருக்கும், ஒரு ஃபைன் கெப்பாசிட்டர் இருக்கும் நான் போலார். இந்த கனெக்டர் வந்து உங்களுக்கு இந்த மோட்டர், இந்த ஃபேன் ஓடுறதுக்காக இருக்கும். பவர் ஆன் பண்ணால் இந்த மோட்ரு ஓடுனாவே பக் கன்வெர்ட்டர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம், 12 volt வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு சாக்கெட் இருக்கும். இதில் வந்து ஊஃபரோட அவுட்புட் சாக்கெட், டூயல் பவர் சப்ளைக்கு இன்புட், சிக்னல் இன்புட் இந்த பாயிண்ட். ஓகேவா? சரி, என்ன பண்ணணும், எதுக்காக இந்த கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு அசத்தலான ஒரு சப் வேணும். நீங்கள் எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாலும் சரி, எப்போ முழுமை அடையும் அப்படின்னு கேட்டால், அதில் வரக்கூடிய பாஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுறது அதுதான். நீங்கள் 1500 ரூபாய்க்கு ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணி கொடுத்தாலும் சரி, 15000 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமருக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்தாலும், கஸ்டமர் முதல்ல நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சப்பு தான். சப்பு அசத்தலாக வேலை செய்யணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் ஒரு குறை இருந்தாலும் தெரியாது, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டில் குறை இருந்தாலும் தெரியாது, சென்ட்ரலில் குறை இருந்தாலும் தெரியாது. ஆனால் சப்பு மட்டும் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா டோட்டல் ஆம்பிளிஃபையரே வேஸ்ட்டாக போயிடும். எல்லோரும் எதிர்பார்க்குறது அதுதான். ஸோ ஒரு அசத்தலான ஒரு டிரைவர் போர்டு வேணும்னா இந்த போர்டு பெஸ்ட்டு சாய்ஸ். 500 வாட்ஸ் பவர் ஆர்எம்எஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 2.1 வந்து மேக் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு 2.1 இதான் 2.1 ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமை நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க. 50 வாட்ஸ் ப்ளஸ் 50 வாட்ஸ் ப்ளஸ் 500 வாட்ஸ். இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, இது சப்பு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு 50 வாட்ஸ் தான். கஸ்டமர் அதுவே போதும். ஆனால் ஒரு சப்பு வால்யூம் கூட்டும்போது அந்த அசத்தலான ஒரு சப்பு வேணும். அப்படின்னால தான் 10 மடங்கு அதிகமான ஒரு சப்பை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சர்க்கியூட்டில். ஓகே, 2.1 ஹோம் தியேட்டர் நல்ல குவாலிட்டியாக எப்படி பண்ணலாம். ஸோ இது 2 பவர் சப்ளை வேணும். இந்த பவர் சப்ளையில் ஒரு பவர் சப்ளை எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பவர் சப்ளை பாருங்கள், இது எஸ்எம்பிஎஸ் 12 volt 5 ampere. இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை எதுக்கு வேணும்னா, இந்த ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணுறதுக்காக இது வேணும். ஓகேவா? ப்ளூடூத் மாடல் பற்றி நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர் ஜிஸ்டார் கம்பெனியுடைய லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஹையர் எண்ட் மாடல் 092, 062, 082, 083 இதெல்லாம் பெஸ்ட் மாடல். ஓகேங்களா? நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் இது பற்றி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துக்கலாம். 072 இதிலே 62 இருக்குது, ரெட் டிஸ்பிளே ரெட் வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எல்லா ஜிஸ்டார்னுடைய ஆல் மாடல் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இந்த கிட்டு வேணுங்கிறவங்க இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும். நல்ல ஃபைன் ரிமோட் வரும். இதுக்கு செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே சரி, இப்போது இந்த டயக்ராம் பார்க்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டோட்டலாக 600 வாட்ஸு 2.1 ஹோம் தியேட்டர் இதனுடைய சர்க்கியூட் டயக்ராம். இதில் எஸ்எம்பிஎஸ் 5 ampere. இந்த 5 ampere எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 volt ரெகுலேட் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்று 7805 ஐசி, இல்லைன்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ளூடூத் மாடல் வந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் சிக்னல் பேஸ் டேபிள் போர்டுக்கு போகும். பேஸ் டேபிள் போர்டிலேருந்து
அவுட்புட் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகும், ஸ்டீரியோ கண்ட்ரோல், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். தென் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் 50+50 வாட்ஸ் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். பொதுவாக கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சிங் சர்க்கியூட்டாக பக்காவாக அமையும். பர்டிகுலராக இந்த ப்ளூடூத் மாடல் எல்லாத்துக்குமே 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் அல்லது ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ohms கொடுங்க. பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் இது அட்ஜஸ்ட் பண்ணுற தகுந்த மாதிரி இந்த அவுட்புட்டில் வேரியேஷன் இருக்கும். அதாவது என்ன நமக்கு டேஸ்ட் வேணும், பாஸ் கூடுதலாக வேணும் இல்லை ட்ரிபிள் கூடுதலாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி அவுட்புட்டை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரு சர்க்கியூட் ஓவர். இதனுடைய சப்ளை வோல்ட்டு SMPS 12 volt 5 ampere. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, CRT டிவி, LCD LED டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMPS. இண்டிவிஜுவல் கிளாஸஸ் ஒவ்வொரு வகுப்பும் வந்து 30 நாள் ட்ரைனிங் வரும், ஆன்லைன் ட்ரைனிங் வரும். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும். வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நீங்களும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக கண்டிப்பாக வருவீங்க. எலக்ட்ரானிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். நான் படிக்கிறது ஃபுல்லாக ஹார்ட்வேர் படிச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக தொழில் தான் நம்மளுடைய டிசைர் எல்லாத்தையுமே மாற்றும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு எளிமையான ஈஸியாக தொழில் எல்லோருக்கும் தேவைப்படுறது ஒரு சர்வீஸ் அப்படின்னு கேட்டால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான். ஒவ்வொரு வீட்லேயும் 10 ப்ராடக்ட் இருக்குது. கண்டிப்பாக சர்வீஸ் இன்ஜினியர் தேவை. அதனால தான் நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுங்க, மாறியே ஆகணும். அப்போ தான் ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த இதெல்லாம் ஓகே முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்னென்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் 500 வாட்ஸ் இது ஒர்க் பண்ணுறதுக்கு 55+ 55- கிரவுண்ட் வேணும். இந்த பவர் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இது வந்து 12 இன்ச்சு ஒரு சப்பை ட்ரைவ் பண்ணும். 4 ohms. இதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. சப் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, சப் ப்ரீ போர்டு இருக்குது. ஏன்னா இது வெறும் பவர் ஆம்ப் மட்டும்தான். எந்த சிக்னல் கொடுத்தாலும் இது ஆம்பிளிஃபை பண்ணும். நீங்கள் இந்த போர்டை வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கோ ஃப்ரண்ட் ரைட்டுக்கோ மிட்டுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப் ப்ரீ கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டில் சப் ப்ரீ ஏகப்பட்ட போர்டு இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, இந்த சப் ப்ரீ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூடூத்லேருந்து ஒரு சஃபிஷியன்ட் சிக்னல் லெவல் வரணும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 1.5 வோல்ட் பீக் டு பீக் இருக்கக்கூடிய ஆடியோ சிக்னல் மேக்ஸிமம் வரை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது ஹை இம்பிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்டு. அதனால தான் குவாலிட்டி பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் சிக்னலை பொறுத்து தான் இது ஒர்க் பண்ணோம். இது ஒர்க் பண்ணதை பொறுத்து தான் இங்கே சிக்னல் இங்கே வரும். ஓகே, அப்போ இந்த சப்ரி போர்டும் இந்த பவர் ஆம்ப் போர்டு இருந்தால் போதும், ஒரு மாடுல் இருந்தால் போதும். பட் இது ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு டூயல் பவர் சப்ளை வேணும். டூயல் பவர் சப்ளை அப்படின்னா வோல்ட்டு பாருங்களேன், 55 வோல்ட் டு 70 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் இது கொடுக்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்குதா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா சில இடங்களில் பெரும்பாலான இடங்களில் கிடைக்காது. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கணும்னா 45/045 10 ஆம்பியர் வேணும். மார்க்கெட்டில் பெரும்பாலும் எங்கேயுமே இருக்காது. ஒரு வேலை டொராடல் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய விலை வந்து 3500 ரூபா வரைக்கும் இருக்குது. அவ்வளோ விலை கொடுத்து இந்த போர்டை ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த போர்டை ட்ரைவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி போர்டு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இல்லை. அப்படின்னா டூயல் பவர் சப்ளை SMPS இருக்குது. அந்த SMPS யூஸ் பண்ணிக்கலாம். 55+ கிரவுண்டு 55- SMPS இருக்குது. அது வந்த பிறகு உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ட்ரை பண்ணுறதுக்கு வேறு என்ன வழி? நமக்கு இந்த நல்ல குவாலிட்டியான ஒரு சப்பு வரணும் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ மார்க்கெட்டில் என்ன இருக்கும்? மார்க்கெட்டில் நமக்கு தெரியும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, பெரும்பாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 24/024 5 ஆம்பியர் அல்லது 10 ஆம்பியர் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் நம்ம
பவர் ஆம்பிளிஃபையருக்கு எஸ்டிகேசிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி 2 டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கலாம். 2 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு நமக்கு இப்போ என்ன தேவை, 45 0 45 வேணும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது 24 0 24 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணுன்னு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நாம் சீரியஸ் பண்ணிக்கலாம். இது என்ன புதுசாக இருக்கான்னு கேட்குறீங்களா? 2 டிரான்ஸ்ஃபார்மரை சீரியஸ் பண்ணிங்கன்னா 24 0 24 இருக்கு இல்லையா, அப்படியே வோல்ட் என்ன ஆயிரும், டபுள் ஆயிரும், 48 அந்த அளவுக்கு வந்துடும், வோல்ட் வந்துடும். எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ பவர் சப்ளை இதில் முக்கியம் இல்லையா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்த சர்க்யூட்டு தான் இல்லையா? இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இதுதான் பவர் சப்ளை. இதான் இருக்குது பவர் சப்ளை. இப்போது +55 055 டூயல் பவர் சப்ளை எப்படி டிசைன் பண்ணலாம்? நம்மகிட்ட 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இப்போ நம்மகிட்ட 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது வந்து 24 0 24 24 0 24 இருக்குது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த நடுவில் இருக்கு இல்லையா, அதை வந்து NC நோ கனெக்ஷன், இது வந்து கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அப்போது இதிலேருந்து பார்த்தா இது வந்து 48 வோல்ட் 48 டர்ன்ஸ் இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். இதில் 230 வோல்ட் கொடுக்குறீங்க. இது NCயாக இருந்தால் இந்த பின்னுக்கும் இந்த பின்னுக்கு எவ்வளோ வோல்ட் வரும், 48 வோல்ட் வரும். சென்டர் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணுனா 24 வோல்ட். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 24 வோல்ட்டு, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 24 வோல்ட் வரும். இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மார்க்கெட்டில் இருக்கிறது. இதை நம்ம NC பண்ணிட்டோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு 48 வோல்ட் வரும். அதே மாதிரி தான் இதுவும் சென்டர் பாயிண்ட்டுக்கு இதுக்கும் 24 வோல்ட்டு, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த பின்னுக்கும் 24 வோல்ட்டு. இது NC பண்ணிட்டோம்னா 2 சேர்ந்து 48 வோல்ட். அப்போ நம்மகிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் 2 இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி 48 வோல்ட், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி 48 வோல்ட். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எண்டும் இந்த எண்டையும் இணைச்சிட்றோம். எப்படி? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, இது வந்து 48 வோல்ட்டு, இந்த இடத்துல இது 48 வோல்ட்டாக மாறிடுது. இந்த சென்டர் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணும் பொழுது, இந்த சென்டர் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணும் பொழுது இதை வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட்லேருந்து 48 வோல்ட், இதிலிருந்து 48 வோல்ட். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி மாறிடுச்சுன்னா, நமக்கு 48 0 48 மாறிடுச்சு. நமக்கு அதுதான் தேவை. ஏன்னா மார்க்கெட்டில் நமக்கு 45 வோல்ட்டோ 50 வோல்ட்டோ இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்காத பட்சத்தில் நாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இப்போது இந்த 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 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை கொண்டு வந்து நேராக இந்த பாயிண்டில் கொடுத்துட்றோம். அதேமாதிரி இங்கேருந்து வர்ற ஒயர் எடுத்து நேராக கொண்டு வந்து இதில் கொடுத்துட்றோம். இதுதான் இன்புட். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் 6 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா 15 ஆம்பியர் மெட்டல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே. கம்பைன்ட் ரெக்டிஃபையர், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கிரவுண்டு, காமன் கிரவுண்டு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இது 2 கிரவுண்ட் பாயிண்ட்டு. இந்த அவுட்புட்டில் எடுத்தோன்னா வெளியில் வர கெப்பாசிட்டி என்ன வேல்யூ போடணும் அப்படின்னா, 10,000 MFD 100 வோல்ட்டு கண்டிப்பாக போடணும். 50 வோல்ட்டோ 63 வோல்ட்டோ போட வேண்டாம். 100 கண்டிப்பாக வேணும், 100 MFD வேணும். அதே மாதிரி 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 கெப்பாசிட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், இணைக்கிறனாலும் இணைச்சிக்கலாம். 2 போதுமானது, இதே போதுமானது. ஏன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது, நம்மகிட்ட 50 வோல்ட் ப்ளஸ்ஸு 50 வோல்ட் மைனஸ் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். பவர் ஆன் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம், சைமல்டேனியஸாக இந்த 2ஐயும் பேரல் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸையும் ஒன்று பண்ணிக்கிறோம், இந்த நியூட்ரலையும் ஒன்று பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மெயின்ஸ் கார்டு கொடுத்தோன்னே 2 டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரிக்கும் வோல்ட்டு போயிடும், 2லேயும் செகண்டரியில் வோல்ட் வந்துடும். 48 0 48 மாறிடுது. இதை வந்து நம்ம ஃபுல்லே ரெக்டிஃபையரில் கொடுத்து இந்த சர்க்கியூட் படி பண்ணோம்னா நாம் இந்த இடத்துல 55 வோல்ட் ப்ளஸ்ஸு 50 வோல்ட் மைனஸு கிரவுண்ட் கிடச்சிரும். இது வந்து இப்போது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய IRS 2092 அப்படிங்கிற ஐசிக்கு ப்ளஸ் 2 மாஸ்பெட்டுக்கும் போதுமான வோல்ட் இதில் வந்துடும். அற்புதமாக ட்ரைவ் ஆகும். 70 வோல்ட் ப்ளஸ்ஸு 70 வோல்ட் மைனஸுக்கும் இந்த சர்க்யூட் நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இது இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்யூட்டில் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நம்ம படித்து இந்த பிளாக் டயக்ராம் வச்சுருக்கோம் இல்லையா, இதன்படி அசம்பிள் பண்ணி கஸ்டமருக்கு
600 வாட்ஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் நம்ம சப்போட கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போது ஒரு டெமோ பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் 2 டிரான்ஸ்ஃபார்மரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கிறதுக்காக எங்கிட்ட இருக்குது 45 வோல்ட் இருக்குது, டொராடல் டிரான்ஸ்ஃபார்மரே இருக்குது. பட் அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்மகிட்ட ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருப்பாங்க மார்க்கெட்டில். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் கவலை இல்லை. ஓகேவா? 24024 கூடவே உங்களுக்கு 12012 ஒரு 1 ஆம்பியர் அவுட்புட் டேப்பிங் இதில் இருக்கும். 2 டிரான்ஸ்ஃபார்மர். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், சீரியஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தா புரியாது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த பவர் சப்ளை ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி டயக்ராம் இருந்தால் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட அசம்பிள் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த மாதிரி காமிச்சேன் அப்படின்னா ஏதோ நீங்கள் பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம் ஒழிய இண்டிவிஜுவலாக பண்ணும்போது தடுமாறிடுவீங்க. ஏன்னா உங்களால் பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஒரு பிளாக் டயக்ராம் அல்லது ஒரு ஸ்கெமேட்டிக் டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? 2 டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு பவர் சப்ளை இருக்குது. ஓகேவா? அது 2 கெப்பாசிட்டர் போட்டாலும் சரி, 4 கெப்பாசிட்டர் போட்டாலும் சரி, நீங்கள் பவர் சப்ளை இது பண்ணிக்கலாம். லைக் திஸ் பாருங்கள், இங்கே ஒரு பவர் சப்ளை இருக்குது. இது ஒரு மெட்டல் ரெக்டிஃபையர் இருக்குது. இதில் ஒரு 15 ஆம்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இது வாங்கிக்கலாம், மார்க்கெட்டில் இருக்குது, வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டு தான் நம்ம கொடுத்த போர்டு. இது ஒரு சப்ரி போர்டு. சப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இதில் அவுட்புட் எங்கேருந்து எடுத்துருக்கிறோம், இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எடுத்துருக்கோம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் எது கொடுத்துருக்கோன்னா, இது வந்து கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் 60+60 வாட்ஸு ஸ்டீரியோ. இப்போ நான் ப்ளூடூத் மோடில் இருக்குது. பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பட்டன் ரிலீஸ் பண்ணுறேன். நான் பேசுகிறது கேட்கணும் இல்லையா, அதனால் சப்போட லெவலை குறைச்சி வச்சுருக்கேன். மறுபடியும் பிகினிங்கிலிருந்து நான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டினுடைய வால்யூம் கூட்டுறேன். இப்போ கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே சப் கண்ட்ரோல் இருக்குது. சப் கண்ட்ரோலை ஃபுல்லாக குறைச்சிறேன். சப் எதுவுமே வராது. மெல்ல கூட்டுறேன். அது இல்லாமல் இங்கே ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்டில் ஒரு இருக்குது. இந்த போர்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம், குறைக்க முடியும். ஷார்ப்பாக வேணும் இல்லை ஹார்டாக வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். பொதுவாக சப்பு வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்து அது மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 சேனலோட மிங்க் பண்ணும்பொழுது தான் நம்ம ஒரு ஒரிஜினல் ரியாலிட்டி சவுண்ட் மியூசிக் சிஸ்டத்தை நம்மளால் ரசிக்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு கஸ்டமரும் இந்த சப்பை மெயின் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த போர்டு தான் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த போர்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துலேருந்து வோல்டேஜ் எடுத்திருக்கோம். ஓகேவா? நான் மீட்டரில் உங்களுக்கு அளந்து வோல்ட்டு காமிக்கிறேன் எவ்வளோன்னு. ஒரு மல்டிமீட்டர் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். டிசி வோல்ட்டு 200 வோல்ட் வச்சுருக்கேன். ஓகே, வேறு ஒரு ஸ்ட்ராங் இதிலே செலக்ட் பண்ணுறேன். இப்போது காமன் கிரவுண்டில் வச்சுருக்கேன். ப்ளஸில் வோல்ட் அளக்கிறேன். 68 வோல்ட் ப்ளஸ் வருது. இதே மைனஸில் அளக்கிறேன். இந்த இடத்துல மைனஸ் 68 வோல்ட், 67-68 வோல்ட் வருது. ஓகேவா? இது டூயல் பவர் சப்ளை. 70 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணும்.
ஓகே. மியூட் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், பக்காவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் உபயோகப்படுத்தியே நாம் என்ன பண்ணலாம், நியர்லி 70 வோல்ட் டூயல் பவர் சப்ளையை நாம் அச்சீவ் பண்ண முடியும். டிரான்ஸ்ஃபார்மரை நாம் சீரியஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒன்று இதில் என்னென்னா, இதில் இந்த மாதிரி நீங்கள் இணைக்கும் பொழுது ஒருவேளை இந்த இடத்துல வோல்ட் வரலன்னு வச்சுக்கங்களேன், நான் சொன்ன மாதிரி இந்த டேப்பிங் கொடுக்கும் பொழுது வோல்ட் வரல, ஒரு வோல்ட்டு அல்லது கம்மியாக மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கொடுத்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர், ஏன்னா வெவ்வேறு கம்பெனி இருந்தாலும் இருக்கலாம், அதில் வைண்டிங் மாறி இருக்கலாம், அது ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணிடும் வர்ற வோல்ட்டை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே கொடுக்குற வோல்ட் இருக்கு இல்லையா, இதை இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மாற்றி கொடுக்கணும். இந்த டேப்பிங் மட்டும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே இருக்கட்டும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும் ஒருவேளை கொடுத்த அவுட்புட் வோல்ட் வரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பாயிண்ட்டை இங்கே கனெக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வோல்ட் அச்சீவ் ஆகிரும். ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம், நியூ கமர்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.